வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டெக்கையும் ட்ரேடிங்கையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து உங்களோட ஓன் இண்டிகேட்டரை எப்படி வந்து சிம்பிளாக 3 ஸ்டெப்ஸில் பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல பில்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் வச்சு இண்டிகேட்டர் நான் வந்து ஒன்று பில்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஏஷியன் செஷனோட ஹைஸ் அண்ட் லோஸை எனக்கு வந்து ஹெச் அண்ட் எல்லுன்னு சொல்லிட்டு எனக்கு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஐசிடியோட மிட் நைட் ஓப்பனிங் ப்ரைஸ் வெர்டிக்கல் லைன் எனக்கு வேணும் அப்படிங்கிறதையும் ஒரு கால் நான் வந்து கொடுத்துருக்கேன். அட் சேம் டைம் டே ஆஃப் வீக் அப்படிங்கிறத ஒரு கால் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 4 hour ரேஞ்சோட ஹைஸ் அண்ட் லோஸ். ஓகே, அதே மாதிரி 1 AM 5 AM 9 AM அப்படிங்கிற இந்த ஒரு இம்பார்ட்டண்டான இந்த ஒரு 4 hour ரேஞ்சை மட்டும் நீ வந்து ஸ்பெசிஃபிக்காக டெக்ஸ்ட்டில் நீ வந்து எனக்கு வந்து ஷோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு காலாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது வெறும் ஒரு 3 ஸ்டெப்ஸில் எப்படி நம்ம வந்து இண்டிகேட்டரை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன். அதே மாதிரி லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டூல்ஸையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ டோன்ட் ஸ்கிப். ஓகே, ஸோ ப்ராம்ப்ட் வந்து என்ன அப்படின்னா, கிரியேட்டட் ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர் இன் பேன் எடிட்டர் கோட். பேன் எடிட்டருங்கிறது நம்ம ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எடிட்டர் டூல். அது வந்து பைன் எடிட்டர் டூல். ஸோ இந்த டூலை நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம இண்டிகேட்டரை பில்ட் பண்ணுவோம். ஓகே, ஹியர் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் 20, 30, 50 and 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸ் வித் இண்டிவிஜுவல் எடிட்டபிள் கலர் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வேல்யூ ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து ப்ராம்ப்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறோம். காப்பி பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து ஏஐ டூலுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ டூல் வந்து என்ன அப்படின்னா லவ்வபிள். ஓகே, லவ்வபிளை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணாதவங்க நீங்கள் வந்து லாகின் பண்ணிடுங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்டை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கோ. ஸோ வித்தின் ஒரு 1.5 minutes வந்து இண்டிகேட்டர் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து என்னென்னா ஃப்ரீ கிரெடிட்ஸை இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 5 ஃப்ரீ கிரெடிட்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் வந்து என்ன அப்படின்னா 100 ஃப்ரீ கிரெடிட்ஸை நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, வைப் கோடிங் டூல் தான் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து லவ்வபிள். அதில் வந்து நிறைய வைப் கோடிங் டூல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா கிளாட் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டூலை பற்றி நான் வந்து சொல்கிறேன். அதுவும் சேம் வைப் கோடிங் டூல் தான். அது வந்து 100% ஃப்ரீ. உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் எந்த விதமான பேயும் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ வித்தின் அ மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டர் ரெடி ஆகும். ஓகே கைஸ், ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு ரஃப்பான ப்ராம்ப்ட் நம்ம வந்து தந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுல் எலாபரேட்டட் ப்ராம்ப்ட் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து அப்படியே இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு டுடே என்னோட ஃப்ரீ கரன்சிலும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே போயிட்டு ட்ரேடிங் வியூவில் பைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எடிட்டர் வந்து இங்கே இருக்கும் சைடில், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு கிரியேட் நியூ இருக்கும், அதில் இண்டிகேட்டர். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு காப்பி, சாரி, ஸோ காப்பி த கோட், இங்கே வந்து பேஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே போயிட்டு வெறும் ஆட் டு த சார்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 20, 30, 50 அப்புறம் வந்து 200 அப்படிங்கிற அந்த ஒரு இஎம்ஐ வந்து இங்கே இருக்கணும். செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 20, 30, 50, 200 இஎம்ஐ இருக்கா? ஸோ அதில் நம்ம வந்து கலர் ஆப்ஷன், இன்புட் ஆப்ஷன் கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இங்கே போயிட்டு கோடில் போயிட்டு உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நீங்களே சேஞ்ச் பண்ணலாம். அதாவது கோடில் நான் சொல்கிறது, பைனுக்குள்ளே போங்க. பைனில் வந்து லைக் இந்த வித் இருக்கு இல்லையா, வித்ங்கிற மீன்ஸ் இந்த மூவிங் ஆவரேஜோட சைஸ். இப்போ நான் வந்து 20யோட சைஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்.
சைஸ் சேஞ்ச் த சைஸ் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே போயிட்டு அப்டேட் ஆன் சார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தோட இது கொஞ்சம் பெருசாக வரும். அதே மாதிரி 1 கொடுத்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சின்னதாக வரும். இப்போ நான் எல்லாத்துக்கும் நான் வந்து 1 கொடுக்குறேன். 1 1 ஓகே 1 கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் எல்லாமே வந்து சின்னதாயிரும். ஸோ இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்களே பில்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் வந்து ஃப்ரீ டூல் என்னங்கிறது நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஃப்ரீ டூல் இப்போ நான் வந்து சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா கூகுளோட ஒரு ஃப்ரீ டூல் தான். அது வந்து என்ன அப்படின்னா ஃபயர்பேஸ் ஸ்டுடியோ ஏஐ. ஓகே, இந்த ஃபயர்பேஸ் ஸ்டுடியோ ஏஐயில் நீங்கள் தாராளமாக போயிட்டு பைப் கோட் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ஓகே, கெட் ஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் தாராளமாக லாகின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஷேர் டு திஸ் வீடியோ டு யுவர் ட்ரேடிங் ஃப்ரெண்ட் as well as subscribe to the channel and like to the channel, like to the video. Okay guys, see you next video நம்ம பார்க்கலாம். Bye.